அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வீட்டிலையே ரொம்ப சுலபமாக பிரெட் க்ரம்ஸ் எப்படி பண்ணலாங்கிறதான் பார்க்க போகிறோம். இந்த பிரெட் க்ரம்ஸை நம்ம பயன்படுத்தி நிறைய விதமான ரெசிபீஸ் பண்ணலாம். இப்போ நம்ம இதை எப்படி பண்ணலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பேனை சூடு பண்ணிக்கலாம். ஒரு பேக்கெட் அளவு பிரெட் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஒவ்வொரு பீஸாக நம்ம பேனில் வச்சிடலாம். எத்தனை பீஸ் வைக்க முடியுதோ அத்தனை பீஸ் நம்ம வச்சிடலாம். நீங்கள் பேனை ஹீட் பண்ணும் போது மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பிரெட் பீஸை வைக்கும் போது ஃப்ளேமை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது லோ ஃப்ளேம்லேயே நல்லா குக் ஆகணும். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக நமக்கு பிரெட்டு கிடைக்கும். இப்போது ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்புறமேலே நம்ம மறு சைடும் திருப்பி விட்டுக்கலாம். அது நல்லா க்ரன்ச்சி ஆகணும். அது வரைக்கும் நம்ம மறுபடியும் திருப்பி விட்டு நம்ம இதை டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம பிரெட் க்ரம்ஸு வீட்லேயே செய்கிறதுக்கு அதிக நேரமும் ஆகாது. இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி. கண்டிப்பாக நீங்கள் இதை போல் செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ மறுபக்கமும் திருப்பி விட்டுறலாம். ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சோம் அப்படின்னா மறு சைடும் நல்லா கிறிஸ்பி ஆயிரும். நம்ம 2-3 தடவை மறுபடியும் நம்ம திருப்பி விட்டு ரோஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அது நல்லா க்ரன்ச்சி ஆயிரும். நல்லா கிறிஸ்பியாக ஆனதுக்கு அப்புறமேல தான் நம்ம பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். அப்போ தான் அதிக நாட்கள் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். இப்போ மீதமுள்ள பிரெட்டையும் இதே மாதிரி நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதோடைய கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்ம ரஸ்க்கு சாப்பிடும் போது எந்த மாதிரி நல்லா க்ரன்ச்சியாக இருக்குமோ அது மாதிரி நமக்கு க்ரன்ச்சி ஆகணும் இந்த பிரெட்டு. அப்போ தான் நம்மளால் அதிக நாட்கள் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். நம்ம லோ ஃப்ளேம்லேயே இது போல் நம்ம ரோஸ்ட் பண்ணும் போது அது ஈஸியாக க்ரன்ச்சி ஆயிரும். இப்போ நம்மளுடைய அடுத்த பேட்சும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதையும் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். கம்ப்ளீட்டாக ஆறணும். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமேல தான் நம்ம இதை பவுடர் பண்ணணும். அப்போ தான் நமக்கு நல்ல ஒரு பவுடர் கன்சிஸ்டன்சிக்கு நம்ம பிரெட் க்ரம்ஸ் கிடைக்கும். இப்போ நம்மளுடைய பிரெட் எந்த அளவு கிறிஸ்பியாக இருக்குன்னு பாருங்கள். இந்த அளவு நம்மளுடைய பிரெட் கிறிஸ்பி ஆகணும். அப்போ தான் நமக்கு பிரெட் க்ரம்ஸு பெர்ஃபெக்டாக வரும். இப்போ நான் உடைச்சி காமிக்கிறேன் பாருங்கள் அது எப்படி உடையுது அப்படின்னு. இந்த மாதிரி நல்லா உடையணும். இந்த அளவு பொறுமையாக நீங்கள் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பெர்ஃபெக்டான பிரெட் க்ரம்ஸ் கிடைக்கும். கம்ப்ளீட்டாக இப்போ ஆறுனதுக்கு அப்புறமேலே ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிடலாம். இப்போ நம்ம எல்லா பிரெட்டையும் இது போல் உடைச்சி உள்ளே ஆட் பண்ணிக்கிடலாம். அப்போ தான் ஈஸியாக பவுடர் ஆகும். இது போல் செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா கடையில் வாங்குங்கிற அவசியமே இல்லை. ரொம்ப சுலபமாக வீட்டிலையே நம்ம தேவைக்கேற்ப நம்ம செஞ்சு வச்சுக்கிடலாம். இதை அதிக நாட்கள் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடலாம். இப்போ எல்லா பிரெட்டையுமே நம்ம உள்ளே ஆட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு மூடி போட்டு இப்போ இதை நல்லா பவுடர் பண்ணிக்கிடலாம். ரொம்ப நைஸ் பவுடராக இதை அரைக்காதீங்க, கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. தான் நம்ம இதை வச்சு செய்யக்கூடிய ரெசிபீஸ் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். நம்ம பிரெட்டு சூஸ் பண்ணும் போது மில்க் பிரெட் மாதிரி சூஸ் பண்ணாதீங்க. நல்லா ஸ்வீட் இல்லாத நார்மல் பிரெட்டாக பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம எந்த ரெசிபி பண்ணாலுமே அது நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்மளுடைய பிரெட் க்ரம்ஸு ரொம்ப பெர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா சூப்பராக ரெடியாக இருக்குது. இதை கொஞ்சம் கூட ஈரம் இல்லாத பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம 1 வருஷம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எப்போ தேவையோ அப்போ நம்ம ஈரம் இல்லாத ஸ்பூனை பயன்படுத்தி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதிக நாட்கள் நம்மளால் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.